முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் காவலர் நாள் விழா நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். கள விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வணக்கம். காவலர் தின நாளை முன்னிட்டு காவலர் தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் இப்போது காவலர் தின நிகழ்ச்சியிலும் பங்கேற்றிருக்காரு. குறிப்பா 1859 ஆண்டு மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6ஆம் தேதி இனி ஒவ்வொரு ஆண்டுமே காவலர் நாளாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த வகையில தான் ஒவ்வொரு ஆண்டுமே செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு பயணத்தில் இருந்ததுனால முதலமைச்சர் வெளிநாடு பயணத்தை முடித்துவிட்டு சென்னை திரும்பியதற்கு பிறகு இன்றைய தினம் அந்த காவலர் தின நாளுக்கான கொண்டாட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இந்த வகையில தான் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்துல நூற்றுக்கணக்கான காவலர்கள் நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க. முதலமைச்சரும் நிகழ்ச்சிக்கு நேரில் வருகை புரிந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல மேடையிலையும் உரையாற்ற இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.